போடலாம். சொல்லுங்க, ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இலவசம் தேவையில்லை, ஒரு வேலையை கொடுங்க. அவங்க நல்லா அவங்களே சம்பாதிச்சு வாங்கிக்கிட்ட எல்லாம். அவர் ஒரு மாற்றாக இருப்பாருன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவர் மாற்று இல்லைன்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன் அப்படின்னா நல்ல மனிதர் வரணும். இயற்கையை பாதுகாக்கிறத பற்றி அண்ணா விளைய சொல்கிறாங்க. நம்ம வணக்கம். இப்போது எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசியலை பற்றி இப்போ வந்து மாற்றங்கள் வரணும். ஆட்சி விலைவாசியெல்லாம் கூட இருக்குது, எல்லாருமே அதிகமாக இருக்குது. மாற்றம் வந்தாக்க மக்களுக்கு நல்லா வரும். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சரியாக நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? இப்போதைக்கு அவ்வளோதான் ஒரு சிறப்பாக சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, அப்புறம் வந்து விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. விஜய் வரலாமும் ஒரு வந்தால் நல்லா இருக்குன்னு பார்க்க. அப்போ உங்களோட ஆதரவு வந்து என்டி கேட்க இருக்குமா இல்லை டிவி கேட்க இருக்குமா? டிவிக்கே தான் கூப்பிடலாம். அண்ணா வணக்கம்ண்ணே. உங்கள் பேருண்ணே? ஓகேண்ணா. 2026 அரசியல் நடந்துட்டு இருக்கு. உங்களோட வாக்கு யாருக்கு செலுத்த போறீங்க? எப்பவுமே சீமான் தான். அப்படிங்களா? ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து எல்லாமே இலவசம் கொடுத்தா நாட்டை எப்படி காப்பாற்றுறது? யார் வீட்டுல இருந்து எடுத்தாந்து கொடுத்துருக்காங்க? உங்க வீட்டுல எடுத்தாந்து கொடுக்கலாம். 2000 2500 கேட்டுவிட்டு கடைக்கு என்ன பண்ணுறீங்க, எங்களோட கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, வீட்டு வரியில ஏற்றி விட்டு நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். இலவசம் தேவையில்லை, ஒரு வேலையை கொடுங்க. அவங்க நல்லா அவங்களே சம்பாதிச்சு வாங்கிக்கிட்ட எல்லாம். உழைக்காம வீட்டில் படுக்க சொல்லி எல்லா காசையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு மனுஷனை வந்து வீட்டில் இருந்தால் போதுமா? இப்போ உழைப்புன்னு ஒன்று இருக்கா இல்லையா? உழைப்பை வச்சு உற்பத்தியை பெருக்கணும். உற்பத்தியை பெருக்கி நாட்டு வளத்தை பெருக்கி மக்கள் நல்லா நலனை வச்சுருக்கணும். இங்கே இலவசம் 2000 2500 கொடுத்து கடைசி அவனை சோம்பேறி ஆக்கி குடியாரன்னு ஆக்கி விட்டுட்டியோ. பல குடியாரனாலும் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15 பேர் இறந்து போயிட்டாங்க குடினால. டாஸ்மாக மூடினா தமிழ்நாட்டில் எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குது. இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல இருந்து ஸ்பீக்கர்ல இருந்து இந்த குடினால எவனும் வேலைக்கு போகிறது இல்லை. ஒரு வாரம் வேலை பார்த்தானா ஒரு வாரம் அந்த காசை வச்சு பிடிக்க. இல்லை, விஜய் உள்ள வர்றாரு. ஏங்க நடிகரை பற்றி ஏங்க பற்றி அவர் ஒரு பேட்டி கொடுக்க தெரியுதா? பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பத்திரிகையாளரை கூட சந்திச்சு பேச முடியாத ஆளு நாட்டை எப்படி காப்பாற்றுவாரு? நல்லா தெரிஞ்சு எந்த தலைவர், ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், யாரும் சின்ன ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் ஒரு பேட்டி கொடுக்குறாளா இல்லையா? நாட்டுக்கு இதை செய்ய போறேன், சரி வர்றாருல, எல்லா இடத்துக்கும் போறாரு, போல கூட்டம் செய்யறதுல சேரட்டும், இல்லைங்க இல்லை. ரசிகர்கள் வரதான் செய்வாங்க, பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர்றவங்கள ஒரு ஒழுங்கு நடைமுறைப்படுத்தணும்ல. எங்கே போனாலும் காயங்கள், ஆக்சிடென்ட்கள், இதே வந்து சாவு, இதே தான் நடக்குது. என்ன செய்யறது? அதை அவர் தான் கண்டிக்கணும். அப்படி இல்லைன்னா அவரை ஒழுங்குபடுத்தணும். அப்பா இப்படி இருங்க, இப்படி இருங்க, இது நாட்டுக்கு இது செய்யுங்க, இதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, ஏதாவது சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் இருக்காப்புல. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து விஜய் எதிர்பார்க்கறது இல்லை. அவர் கூட்டம் வருது வரல, நம்ம நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. நாங்கள் நாட்டுக்கானவர்கள். நாட்டுக்காண்டி நாம் தமிழர் கட்சிக்கு தான் எப்பவும் ஓட்டு. ஏற்கலப்பு விவசாயிக்கு தான், எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான். வணக்கண்ணே. தேர்தல் ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? நம்ம வந்து என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம். யாரு? என்டிஏ கூட்டணி. என்டிஏவா? ஏன்? ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம அதில் வந்து இவருக்கு பேர் போய் பாண்டிக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து காங்கிரஸ் தான் வந்து காரைக்குடி வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு வாட்டி அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே எப்படி இருக்கிறா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியும் தாவேக்கா வராங்க. அவங்க ஆதரவு இல்லையா? அவங்க இப்போதைக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த டைமில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அப்போ சீமான் வந்து 15 வருஷமாக இருக்காரு. அதை பற்றி ஏதாவது? அவருடைய கருத்துக்கள் வேறு, நம்மளோட கருத்துக்கள் வேறு. அப்படிங்களா? அப்போ ஓட்டு யாருக்குண்ணே? ஓட்டு வந்து குக்கர் சின்னத்துக்கு, காரைக்குடியில் இந்த வாட்டி குக்கர் சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா வந்து ஏற்கனவே 3 வாட்டி ஒரு கேண்டிடேட்டாக நின்றுருக்காப்புல. இந்த டைம் 4வது டைம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போமே அவங்க என்ன பண்ணுறாங்க. இத்தனை வருஷ காலமாக காங்கிரஸ் தான் வந்து காரைக்குடி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா வந்து புதுசாக வரவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் என்ன எப்படிங்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஆனால் அவங்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தாது. அதனால் வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு எதுவும். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் கிஷோர். ஓகே. 2020 எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க?
டிவிக்கு போடுவாங்க. டிவிக்கு ஏன் தெரிஞ்சுக்கலாமா? புதுசாக வந்திருக்காங்க, நல்லது பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அவங்களோட அரசியல் கொள்கை என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஏன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி புதுசாக உள்ளே வராங்க, அவங்களும் புது கட்சி தான். ஸோ அவங்களோட நிலைப்பாடு ஏதாவது உங்களுக்கு? நான் வந்து விஜய் ஃபேனு, அதனால விஜய் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் புதுசாக வந்திருக்காங்க அவங்க கட்சிக்கு, அதனால போடலாம். சிவகங்கை மாவட்டத்துக்கு தினகரன் வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஏன் தெரிஞ்சுக்கிறதுனால இன்னைக்கு நடைமுறை இந்த மாதிரி இருக்குது. அதாவது மக்கள் பாதுகாப்பு இல்லை, ஒரு வீட்டை வந்து பூட்டிகிட்டு போகிறதுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எல்லாமே வந்து தலைகீழாக நிற்கிது. ஏன்னா எல்லாம் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. கொஞ்சம் போதைக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தினகரன் வந்தால், கொஞ்சம் எடப்பாடி வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ப்ரோ, ஓட்டு நான் யாருக்கு போடுற முடியும்னா மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும். ஆல்ரெடி இருந்த திமுக அதிமுக அவங்க மேலே பெருசாக எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு மாற்றாக இருப்பாருன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவர் மாற்று இல்லைன்னு எனக்கு இப்போ தோணுது. ஏன் அப்படின்னா திராவிட கட்சிகள் முன்வைக்கக்கூடிய அதே இலவசங்கள், அதே அந்த சித்தாந்தங்களை அப்படியே அவர் கடைபிடிச்சு வர்றாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. அதனால இவர் மாற்றா இருக்க மாட்டார்னு எனக்கு இப்போதைக்கு தோணுது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு எனக்கு, ஓகே இவரும் மாற்றா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் கொள்கைகளை அறிவிச்சதுக்கு அப்புறமாட்டி பெருசாக எனக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார். அது எப்படி தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடம் அப்படின்னா அது வந்து ஒரு ஏமாற்று. வந்து அவங்களோட நிலைப்பாடில் எப்படி சொல்கிறது, நிலைப்பாடில் அவங்க இல்லை. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் திராவிட கட்சிகளோட போய் கூட்டணி வச்சிடுறாங்க. ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் கூட்டணி வச்சிடுறாங்க. ஆனால் தனித்து நிற்கக்கூடியதாக வந்து நாம் தமிழர் கட்சியை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க தமிழ் தேசியம்னு ஒரு நிலைப்பாடை வச்சாங்க. தமிழ் தேசியத்தில் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு இந்திய நிலப்பரப்பில் எந்த ஒரு கட்சிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் விழிப்புணர்வு அடையணும். பெண்களுக்கு 117 சட்டமன்ற தொகுதிகளில் வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, நடந்து முடிஞ்ச 5 பொது தேர்தல்களிலுமே சம உரிமை கொடுத்துருக்காங்க. 117 சட்டமன்ற தேர்தலுமே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இலவசம். 5 வருஷம் வந்து ஒரு கட்சி நம்மளை வந்து ஆள்றாங்க. ஓகேவா? நம்ம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். எப்படி ஓட்டு போட்டோம்னா தேர்தல் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு திராவிட கட்சிகளும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. நம்ம மக்கள் பணம் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட கொண்டு 500 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ பணம் தப்பிச்சுன்னா அவங்க வாங்க தான் செய்வாங்க. அது அவங்கள தப்புன்னு சொல்ல முடியாது. அது அவங்க ஏழ்மை நிலை. அது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வந்து 50-60 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டாங்க, முன்னேறிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த மக்கள் வந்து இப்போ வரைக்கும் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான்னு சொல்ல வரல. நான் எல்லா கட்சியும் ஒப்பிட்டு பார்க்குறேன். அதிமுகவா ஒப்பிட்டு பார்க்குறேன், திமுகவா, எங்கிட்ட பாஜக, காங்கிரஸ், இப்போ புதுசாக வந்த தாவேகா, தமிழக வாழ்வுரிமை கட்சி, நிறைய கட்சிகளை சொல்லலாம். இவங்க எல்லாரும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து வேலை மைக்கு பிடிச்சி பேசும்போது நல்லா பேசுகிறாங்க. ஆனால் தேர்தல் நேரம்னு ஒன்று வரும்போது கூட்டணிக்குள்ள போயிடுறாங்க. அது வந்து அவங்க நிலைப்பாடில் சரியாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை நான் பார்க்குறேன். அவங்க நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் அந்த கொள்கை பிடிப்போட இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ என்னோட ஆதரவு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களும் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்கிறதா பார்க்குறேன் நான். எதை வச்சு அப்படி முடிவு பண்ணுறீங்க? அண்ணன் சார்ந்திருக்க அரசியல் எப்படி இயற்கை வளத்தையும் மனித வளத்தையும் எல்லா உயிர்களுக்கும் அரசியல் பண்ணுறாரு. அதனால் அவர் வரணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்றேன். இந்த காரைக்குடி மக்களும் ஆசைப்படுறத நான் கண்கூடாக பார்க்குறேன். அண்ணன் கண்டிப்பாக இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அடைகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. என் பேர் அழகேஷன், இங்கே காரைக்குடி மாவட்டம் தான். அண்ணன் செந்தமிழ் சீமான் அண்ணன் இங்கே நிற்கிறாங்க. கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும்.
அண்ணன் வந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பண்ணுறாரு. இந்த மலை வளம், காடு வளம், கனிம வளம் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து நல்லா பேசுறாரு. கண்டிப்பாக அண்ணன் சீமானன் இங்கே வெற்றி பெறணும். சீமானு ஒரு தவணை சட்டசபைக்குள்ளே போனால் நல்லா இருக்கும். தமிழ்நாடு அரசியலும் நல்லா இருக்கும். விலைவாசி குறைப்பார். வேற இந்த 2 கட்சி மாறி மாறி வராமல் சீமானு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஜெயிச்சிருவார். நாங்கள் எங்கள் ஓட்டை போட்டுருவோம். 3-4 ஓட்டு இருக்குது எங்கள் வீட்டில். அவருக்கு எப்போதுமே நாங்கள் தான் அவருக்கு தான் போடுறது. இந்த வாட்டையும் போடணும். நீங்கள் வணக்கண்ணே. ஆமாம், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. 60-70 வருஷமாக நம்ம ஏற்கனவே திராவிட கட்சிகள் தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஆமாம், நம்ம எந்த முன்னேற்றமும் காணலை. அவங்களால, அந்த கட்சிகளால் நேரடியாக அந்த வாக்காளர்கள், அந்த கட்சியோட வாக்காளர்கள் மட்டும்தான் மேலோங்கி இருக்காங்களே தவிர அது குறிப்பிட்ட ஜனம் மட்டும்தான். மீதி முக்கால்வாசி ஜனம் எல்லாம் ஏழ்மை வறுமையில் தான் இருக்கிறாங்க. நம்ம அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தாவே தெரியுது. ஸோ இன்றைக்கி பொருளாதாரத்தை வச்சு தான் நம்ம எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தீர்மானம் பண்ணுறோம், நிர்ணயம் பண்ணுறோம். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறது இல்லைங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இயற்கையை பாதுகாக்கிறத பற்றி அண்ணா எவ்வளோ சொல்கிறாங்க. நம்ம அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 50-50 கொடுக்குறாங்க. 117 ஆண்கள், 117 பெண்கள். இது மாதிரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றில் யாருமே கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதானே உண்மை இல்லைங்களா? ஸோ புதிய மாற்றத்துக்காக நம்ம வாக்கு செலுத்தணும். நம்ம எதிர்கால தலைமுறைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரி அயலக தமிழர்களுக்கு நல்ல பாதுகாப்புக்கு எல்லாமே செய்கிறதா சொல்கிறாங்க. அவர் திரைக்கவர்ச்சி வச்சு தான் வர்றாரு. ஏற்கனவே கமலஹாசன் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆமாம், அவங்களுக்கு நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். சொல்லுங்கள். டிஎம்கே. இல்லை, அதுதான் இப்போ இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. கல்வி மற்ற எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. என்டிஏ தாவேகாவுக்கும் அப்படி ஒன்றும் 2 பக்கமும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது. யார் வருவாங்க யார் போவான்னு தெரியாது. எங்கள் ஓட்டு டிஎம்கே தான் சார். எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓட்டு யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? விசிலுக்கு போடலாம். ஏன் தெரிஞ்சுக்கலாமா? மாற்றத்தை பார்ப்போம்னு தோணுது. மாற்றத்தை பார்க்கணும்னு தோணுதா? இப்போ நாம் தமிழ் கட்சி உள்ள வராங்க, அவங்க மாற்றத்தை உருவாக்க மாட்டாங்களா? அவங்களும் பண்ணுவாங்க. அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு. அவரும் ஒரு 4-5 வருஷமாவே இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வருஷம் தான் அவர் நிற்கிறாரு. ஆனால் 2ல் ஏதாவது ஒன்று போடலாம். 2 பேருமே ஓகே தான். அவரும் கொஞ்சம் நல்லா தான் சொல்கிறாரு. பார்ப்போம்.